இப்போ 3900 சில்லரை ஓடுது. அவன் 3500 ஒரு 470 வண்டி இப்போ இங்கே கம்மியாக கேட்டிருக்கான். இப்போ இன்னும் எவ்வளோ புது வண்டி வருதுன்னு எங்களுக்கு தெரியாது. நார்த்துலேருந்து எவ்வளோ வண்டி வருதுன்னு எங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் உள்ளே வந்தால் தானே எங்களுக்கு தெரியும். டெண்டர் டைமில் தான் தெரியும். இப்போ எங்களுக்கு தெரியாது. வெளி ஸ்டேட் வண்டி எதாக இருந்தாலும் எடுக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது ப்ரப்போஸ்டு கேட்டகரி எடுக்கிறாங்க. இதெல்லாம் எடுத்தது போக எஸ்சி இதெல்லாம் எடுத்தது போக தான் அடுத்த இது டபுள் ஆக்சில் வரும். இது வந்து இவ்வளோ கண்டிஷன் போட்டிருக்கிறதுனால டபுள் ஆக்சில் வச்சுருக்கிறவங்க மனசில் ஒரு பெரிய பயம் இருக்குது. அதனால் நம்ம டபுள் ஆக்சில் வச்சுருக்கிற வண்டிக்காரங்களாம் நிறைய பாதிப்பாங்க. அது பாதிக்காத வண்ணம் ஒரு ரேஷியோ மாதிரி போட்டு போன தடையும் ஒரு ரேஷியோ போட்டு தான் இந்த போன டெண்டரை எதிர்கொண்டோம். அதே மாதிரி டபுள் ஆக்சில் ட்ரிபிள் ஆக்சில் எவ்வளோ வண்டி இருக்குது அவங்கள பேசி ஒரு ரேஷியோ போட்டோம்னா தான் இருக்கிற வண்டிங்களுக்கெல்லாம் கான்ட்ராக்ட் ஓரளவுக்கு. பல்க் எல்பிஜி அசோசியேஷன் சங்கத்தின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. மேற்படி செயற்குழு கூட்டத்தில் டெண்டர் பற்றிய விரிவாக ஆராய்ந்து அந்த டெண்டரை நாம் எப்படி எதிர்கொள்வது என்று உறுப்பினர்களுடைய கலந்தாலோசித்தோம். அதில் வந்து டெண்டரில் போன டெண்டரை விட இந்த டெண்டரில் நிறைய ஒரு கண்டிஷன்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்குது. இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாற்றணும்னு எல்லா உறுப்பினர்களும் கருத்து தெரிவித்தாங்க. அதே போல் ஒரு சில வண்டிங்க நேம் ட்ரான்ஸ்ஃபர் இது போன்ற இதெல்லாம் இப்போ வந்து இன்னும் செய்ய முடியாத மாதிரி டெண்டர் கண்டிஷனில் இருக்கிறதுனால இது எல்லாம் வருகின்ற 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஒரு பொதுக்குழு கூட்டத்தை நாமக்கல்லில் கூட்ட இருக்கிறோம். அந்த பொதுக்குழு கூட்டத்தில் அனைத்து உறுப்பினர்களையும் வரவழைத்து அந்த கூட்டத்தில் நமக்கு சாதக பாதகங்களை எல்லாம் கலந்து ஆலோசித்து நாம் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்ற நிலையில் இப்பொழுது உள்ளோம். ஆகையால் டெண்டரை அரசு அதாவது ஆயில் நிறுவன அதிகாரிகளிடம் எங்களுடைய என்னென்ன குறைகளோ அந்த குறைகளை எல்லாம் அவர்களிடம் சொல்லி அதை விளக்கி சரியான முறையில் இந்த டெண்டரை நடத்தி கொடுக்குமாறு நாங்கள் ஆயில் நிறுவன அதிகாரிகள் இடி இது மாதிரிங்கெல்லாம் பார்க்கலான்னு இருக்கோம். 11ஆம் தேதி ஜெனரல் பாடி மீட்டிங் முடிந்த பின்பு ஒரு முடிவை எடுக்கலாம் என்று இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. டெண்டரில் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா டிரைவர் வந்து இல்லை, செகண்ட் டிரைவர் இல்லைன்னா 10,000 ஃபைனு, அப்புறம் மறுபடியும் 20,000 ஃபைனு. வண்டி ஆக்சிடென்ட்டு ஆச்சுன்னா அதுக்கு வந்து கான்ட்ராக்ட் வந்து டெர்மினேட் பண்ணுவாங்க, இல்லாட்டி பிளாக் லிஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த வண்டிங்களெல்லாம் எங்கேயும் ஓட்ட முடியாது. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிகமான நெருக்கத்தில் இருக்குது. அதே மாதிரி ஒரு இப்போ பார்த்தோம்னா அந்த டெஃப்லான் டேப் போட்லேன்ட்டு வண்டியை நிறுத்திடுறாங்க. ஒரு சின்ன லீக் இருந்தனால இந்த ஜெய்ப்பூர் ஆக்சிடெண்ட்லேருந்து ரொம்பவும் சின்ன இதுக்கெல்லாம் உறுப்பினர்களுடைய வண்டிகள் அதிகமாக நிற்குது. அதே மாதிரி நைட் டிரைவிங் இல்லை. நைட் டிரைவிங் இல்லைங்கும் போது எந்த நேரத்தில் ஓட்டுறது, மற்ற நேரத்தில் ஒரு சில இடத்துலலாம் எங்கள் வண்டிங்க ஓட்ட முடியாத சூழ்நிலை இருக்குது. பார்க்கிங் இல்லை. ஏன்னா நிறைய இடத்துல வண்டிங்க பார்க்கிங் இல்லை. கோயம்புத்தூர் போனோம்னா எல்லா வண்டியும் வெளியே தான் நிற்குது. அதனால் பார்க்கிங் வசதிகள்லாம் இல்லை. இது மாதிரி என்னென்ன குறைகளோ எல்லாத்தையும் சொல்லி டெண்டர் கண்டிஷன்லேயும் அதிகமாக எங்களை பாதிக்கக்கூடிய அம்சங்களை வந்து அவங்ககிட்ட பேசி அதை நிறை செய்து அப்புறமேல் டெண்டரை எதிர்கொள்ளலாங்கிற மாதிரி இன்றைக்கி ஒருமித்த கருத்தை நாங்கள் எடுத்துருக்கோம். டபுள் ஆக்சில் ட்ரிபிள் ஆக்சில் அதாவது அவங்க வந்து எவ்வளோ ட்ரிபிள் ஆக்சில் இருந்தாலும் அதை எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்டேட் உண்டு, அடுத்தது வந்து அந்த எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல இது மாதிரிலாம் போட்டிருக்காங்க. அடுத்தது ப்ரப்போஸ்டு கேட்டகரி, அதுக்கும் பின்னாடி தான் மற்றதெல்லாம் வருது. இதனால் நம்ம டபுள் ஆக்சில் வச்சுருக்கிற வண்டிக்காரங்களாம் நிறைய பாதிப்பாங்க. அது பாதிக்காத வண்ணம் ஒரு ரேஷியோ மாதிரி போட்டு போன தடையும் ஒரு ரேஷியோ போட்டு தான் இந்த போன டெண்டரை எதிர்கொண்டோம். அதே மாதிரி டபுள் ஆக்சில் ட்ரிபிள் ஆக்சில் எவ்வளோ வண்டி இருக்குது அவங்கள பேசி ஒரு ரேஷியோ போட்டோம்னா தான் இருக்கிற வண்டிங்களுக்கெல்லாம் கான்ட்ராக்ட் ஓரளவுக்கு கிடைக்கும். அதனால் அதையும் வந்து டபுள் ஆக்சில் ட்ரிபிள் ஆக்சில் மெயினாக எல்லாருடைய மனசுலேயும் ஒரு பயமாக இருக்குது. அந்த இதையும் அவங்களுடைய பயத்தை நீக்கி டெண்டரை வந்து நல்ல முறையில் நடத்தி கொடுப்பதற்கு அவர்களை கேட்டு அதை சரியான முறையில் நடத்தி கொடுக்குமாறு கேட்குறது எங்களுடைய கடமை. அதை நீங்கள் 11ஆம் தேதி மீட்டிங் மேலே முடிவு பண்ணலான்னு. ட்ரிபிள் ஆக்சில் கண்டிஷனுக்கு பிரியாரிட்டி இருக்குது. அந்த பிரியாரிட்டி வந்து அதிகமாக இருக்குது. அதாவது அந்த தமிழ்நாடு ஸ்டேட் வண்டி முதல்ல எடுக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது வெளியில் இருந்தால் கூட பரவாயில்ல, வேறு ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலினாலும் என்ஓசி இருந்தால் எடுக்கிறாங்க. மூணாவது அந்த வெளி ஸ்டேட் வண்டி எதாக இருந்தாலும் எடுக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது ப்ரப்போஸ்டு கேட்டகரி எடுக்கிறாங்க.
இதெல்லாம் எடுத்தது போக எஸ்சி இதெல்லாம் எடுத்தது போக தான் அடுத்த இது டபுள் ஆக்சில் வரும். இது வந்து இவ்வளோ கண்டிஷன் போட்டிருக்கிறதுனால டபுள் ஆக்சில் வச்சுருக்கிறவங்க மனசில் ஒரு பெரிய பயம் இருக்குது. 2025 மாடலே கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்குது. அந்த பயத்தை நீக்கணும்னா ஒரு ரேஷியோ போட்டோம்னா தான் அவங்களும் வந்து அந்த வண்டிங்களுக்கு உறுதியாக கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு பிறக்கும். இல்லை, இப்போ நீங்கள் ஆயில் கார்பரேஷன் வந்து எவ்வளோ வண்டி ஓடுது, இப்போ டபுள் ஆக்சில் எவ்வளோ ஓடுது, ட்ரிபிள் ஆக்சில் எவ்வளோ ஓடுது, இதனால் என்ன பாதிப்பு உங்களுக்கு? எவ்வளோ ட்ரிபிள் ஆக்சில் இருக்குது, எவ்வளோ டபுள் ஆக்சில்? அதாவது டபுள் ஆக்சில் அதிகம். இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் ஆக்சில் அதிகமாக இருந்தாலும் அவங்கள பின்னாடி தள்ளிட்டு ட்ரிபிள் ஆக்சிலுக்கு முன்னிட்டு கொடுக்கும்போது ஒரு ஸ்டேட்டில் வந்து எல்லாமே ட்ரிபிள் ஆக்சில் வந்தால் டபுள் ஆக்சில்காரன் வர முடியாது. இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா டபுள் ஆக்சில் அதிகம் எண்ணிக்கையில். ஆனால் பிரியாரிட்டி வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டோம்னா ட்ரிபிள் ஆக்சில் கொடுத்துட்டோம்னா டபுள் ஆக்சிலுக்கு கான்ட்ராக்ட் கிடைக்காத சூழ்நிலை இப்போ உருவாகிருக்கு. அது அவங்களும் போன டெண்டர்லேயும் அது மாதிரி கொடுத்தாங்க. அதனால் நம்ம வந்து ரேஷியோன்னு போட்டோன்னா உனக்கு இவ்வளோதான் உனக்கு இவ்வளோதான், அப்போ எல்லாருமே தைரியமாக வண்டி போடுவாங்க, அந்தந்த ஸ்டேட்டில் போடுவாங்க. அதனால் ரேஷியோ போட்டோம்னா அதெல்லாம் அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துடும். இல்லை, எவ்வளோ வண்டி இருந்தாலும் 18 21ங்கிறது வித்தியாசம் இல்லை. ரேஷியோ ஒரு 1000 வண்டி இருக்குது, ட்ரிபிள் ஆக்சிலுக்கு இத்தனை %, டபுள் ஆக்சிலுக்கு இத்தனை %னாவே எல்லா வேலையும் முடிஞ்சிருது. எவ்வளோ வண்டி இருந்தால் என்ன? இப்போ பழைய மாடல் வண்டிக்கு கிடைக்காம கூட போகலாம், கிடைக்கலாம், அந்தந்த ஸ்டேட் ஓன் வண்டிக்கு கிடைக்கலாம். அதனால் அது நம்ம இப்போ சொல்ல முடியாது. அவன் டெண்டரில் கிரிட்டீரியா வச்சுருக்கான். அந்த டெண்டர் கிரிட்டீரியாவில் எப்படி வருது அதுதான். இந்த கிரிட்டீரியாவில் தப்பு இருந்தது, ட்ரிபிள் ஆக்சிலுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்கிறது, அதை மட்டும் இப்போ நாங்கள் மாற்ற சொல்லி கேட்க போகிறோம். டெண்டர் நடந்துட்டு முதல்ல வந்து நீங்கள் சவுத் ஜோனில் எங்கேனாலும் போடலாம், கேஏ போடலாம், கேஎல் போடலாம், நாகாலாந்து போடலாம். இப்போலாம் ஸ்டேட் வைடு தான் வந்து கடந்த 5 வருஷத்துக்கு முன்னாடியே மாற்றிட்டாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து நிறையா டபுள் ஆக்சில் தான் இருக்குது அப்படின்னு தான் அவங்க ஓனர்ஸ்லாம் சொல்கிறாங்க. அப்போ வந்து அதுக்கு எவ்வளோ வண்டிகள் இருக்குது, எவ்வளோ பாதிப்பு கொடுக்குறோம்? இல்லை, இப்போ 3900 சில்லரை ஓடுது. அவன் 3500 470 வண்டி இப்போ இங்கே கம்மியாக கேட்டிருக்கான். இப்போ இன்னும் எவ்வளோ புது வண்டி வருதுன்னு எங்களுக்கு தெரியாது, நார்த்துலேருந்து எவ்வளோ வண்டி வருதுன்னு எங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் உள்ளே வந்தால் தானே எங்களுக்கு தெரியும், டெண்டர் டைமில் தான் தெரியும், இப்போ எங்களுக்கு தெரியாது. நீ கூட இன்றைக்கி வந்து வண்டி போடுறாங்கன்னா வண்டி போட்டவங்க புது வண்டி அவங்களும் வரதான் செய்வாங்க. இன்றைக்கி ஓடுற வண்டி, இன்றைக்கி புதுசாக வர்ற வண்டி நம்மளே வந்து நார்த்தில் ஓட்டுறோம், அந்த வண்டி இங்கே தான் வரும், அங்கே கொஞ்சம் பேர் போடுவாங்க, இங்கேயும் போடுவாங்க. அதனால் அதை வந்து எங்களுக்கு இப்போ வந்து எத்தனை வண்டி வருங்கிறது தெரியாது. இங்கே ஓடுற வண்டி தான் கார்ப்பரேஷனில் ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. வெளியே இருந்து நம்ம டிரான்ஸ்போர்ட்டர் ஓட்டுற வண்டி எவ்வளோ இங்கே வருங்கிறது இன்றைக்கி வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அது பின்னாடி தான் தெரியும், டெண்டர் அப்போ தான் தெரியும். ஆயில் கார்பரேஷன் வந்து டெண்டர் வந்து இது பண்ணியிருக்காங்க, கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கா, நிறைய பாதகமான விஷயம்? கொஞ்சம் சாதகம்னு பார்த்தோன்னா அவன் வந்து டோல் வந்து இப்போ நாங்கள் கட்டிகிட்டு இருக்கிறோம், டோல் இன்னுமே அவனே கொடுத்துட்றாங்க. புது டெண்டரில் டோல் அவங்களே கொடுத்துருவாங்க, டோல் நாங்கள் கட்ட வேண்டியதில்லை. இந்த மாதம் என்ன கட்டுறோமோ அடுத்த மாதம் வந்து அது பில்லுலேயே வந்துடும், அது சாதகம். ரேட்டு வந்து லாங் ஓட்டுறப்போ கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது, ஏன்னா 7 வருஷம் கழிச்சு இப்போ தான் புது ரேட் வரும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதே ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஓட்டும்போது முதல்ல 200 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு வாடகை, 200க்கு மேலே போனால் தான் கிலோமீட்ரு. இப்போ அப்படி இல்லை, 0 to 50 ஒரு செக்டர், 51 to 100, 101 to 150, 151 to 200. இந்த 200க்கு வரைக்கும் ஒரே ரேட்டை வந்து இப்போ 4ஆக பிரித்து கொடுக்குறோம். இந்த 4ஆக பிரித்து கொடுக்கும்போது அதில் நமக்கு கொஞ்சம் மைனஸ் வரும். அதே 300 கிலோமீட்டருக்கு ஓட்டும்போது ப்ளஸ் வருது. ஒரு லாபம்னு பார்த்தா டோல் வந்து உள்ளேயே வந்துடுது, நமக்கு நாம் கட்ட வேண்டியது இல்லைங்கிறது தான் நமக்கு ஒரு பெனிஃபிட். மற்றதெல்லாம் ஒரு கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா நிறையா கண்டிஷன் எங்களை வந்து ரொம்ப சிரமத்தில் ஆளாக்குற மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த கண்டிஷன்ஸை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணால் அது எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும். அவ்வளோ கண்டிஷன் போடும்போது யாருமே வண்டியே ஓட்ட முடியாது, டெண்டர்லேயே பார்ட்டிசிபேட் பண்ண முடியாத அளவுக்கு கண்டிஷன் இருக்குது. என்ன சார் 11ஆம் தேதி ஜெனரல் பாடி மீட்டிங் நடக்குது, எங்கே சார் நடக்குது? கோல்டன் பேலஸில் ஜெனரல் பாடி மீட்டிங் நடக்குது. எப்படிங்க? இல்லை, அன்றைக்கி ஜெனரல் பாடி மீட்டிங்கில் ஒரு அஜெண்டா சொல்லிடுவோம். அதாவது ஆயில் கார்பரேஷன் இப்போ வந்து டெண்டர் ஃப்ளோட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து எங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லா டிரான்ஸ்போர்ட்டருக்கும் 80% பாதகமான கண்டிஷன் இருக்குது. ஆனால் அதுலேயும் வந்து ஆயில் கார்பரேஷன் அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெண்டர் ஃப்ளோட் பண்ணதுக்கு அப்புறம் போஸ்ட் பிட் மீட்டிங்னா வந்து எல்லா ரீஜன்லேயும் எல்லாத்தையும் கூப்பிட்டு இது பண்ணுவாங்க. போஸ்ட் பிட் மீட்டிங் இப்போ முடிஞ்சதுக்கப்புறம் போஸ்ட் பிட் மீட்டிங்கை
அதனால் அதே மாதிரி எல்லா ரீஜன்லையும் கூப்பிட்டு பேசுவாங்க. அதில் வந்து எங்களுக்கு சான்ஸ் கொடுப்பாங்க. எங்களோட என்னென்ன பாதகங்கள் இருக்கோ, டிமாண்ட்ஸ்லாம் இல்லை, அந்த டெண்டரில் என்னென்ன பாதகங்கள் இருக்கோ அதை நிவர்த்தி பண்ணி கொடுக்கறதுக்கு தான் அந்த மீட்டிங் கூப்பிட்ருக்காங்க. இங்கே வர சென்னையில் வந்து நம்ம சதர்ன் ரீஜனுக்கு 17ஆம் தேதி வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி நாங்கள் பொதுக்குழு போட்டு அதில் என்னென்ன பாதக அம்சம் இருக்கோ அதையெல்லாம் அவங்ககிட்ட போய் கோரிக்கையை வச்சு அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு உண்டான வேலையை நாங்கள் இப்போ பண்ணியிருக்கிறோம். ஆயில் கம்பெனி அதிகாரிகளும் எங்ககிட்ட உறுதியளிச்சிருக்காங்க, டிரான்ஸ்போர்ட்டர் பாதிக்காத அளவுக்கு நாங்கள் எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் மாற்றிக்கிறோம், கோரிஜானை போட்டு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எங்களுக்கு எல்லாமே நம்பிக்கை இருக்குது, அவங்க மேலே ஆயில் கார்பரேஷன் அதிகாரி மேலே நம்பிக்கை இருக்குது. எங்களோட கிரீவன்ஸ் எல்லாம் போய் சொன்னோம்னா கண்டிப்பாக மாற்றி கொடுப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. அதுக்கப்புறம் அப்படி ஏதாச்சும் இதாச்சுன்னா நாங்கள் உங்களை வந்து மீட் பண்ணுறோம். இப்போதைக்கு இவ்வளோதான் சார். ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு டெண்டர் எப்போ முடியுது? 31/8/2025. இப்போ ஏற்கனவே இருக்கிற டெண்டர் முடியுது. 1/9 புது டெண்டர். சரி, 1/9 இப்போ புது இந்த டெண்டருக்கு கேட்டிருக்காங்க. சரி. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து திடீர்னு ஸ்ட்ரைக் பண்ணீங்கன்னா ஆயில் கார்பரேஷன் உங்களுக்கு ஏதாவது இல்லை, கேள்வி? நாங்கள் இப்போ ஸ்ட்ரைக் பண்ணுற மாதிரி ஸ்ட்ரைக்குன்னெல்லாம் யாரும் சொல்ல. நேற்று கூட அந்த இப்போ நாளிதழில் வந்தது, என்னையும் கேட்கல, தவறாக போட்டுட்டாங்க. ரைட், நாங்கள் அது கூட பேசிட்டு சரி விட்டுற சொல்லியாச்சு. ஸ்ட்ரைக்குன்னு நாங்கள் சொல்லவே இல்லை. நேற்று நான் சென்னையில் இருந்தோம், சென்னையில் உட்காந்து ஆயில் நிறுவன அதிகாரிகள்கிட்ட தான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். இங்கே வரும்போது இன்னைக்கு காலையில் 8:30 மணிக்கு தான் எனக்கே ஷாக்காக இருந்தது. யாரும் நாம் எதுவும் பேசவே இல்லையே, நேற்று மீட்டிங் இன்றைக்கி இருக்குதுன்னு தான் ஒருத்தர் கேட்டார், சொன்னேன். வேறு யாருமே எதுவும் சரி தவறாக இருக்குன்னு இனிமேல் வந்து நீங்கள் தயவுசெய்து கரெக்டான நியூஸ் நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் அதை போடுங்க. அதை வந்து முன்னாடியே இது பண்ணால் அவங்க ஆயில் நிறுவன அதிகாரி இன்னைக்கு காலையிலேருந்து 9 எதுக்கு தான் ஃபோன் போட்டாங்கன்னு தெரியல. அப்புறம் பேசினா நீங்கள் ஸ்ட்ரைக்குக்கு போயிருக்கீங்க, நேற்று வரைக்கும் வந்து இங்கே தான் எங்களோட உட்காந்து பேசுனீங்க, ஏன் சொல்லலை அப்படின்னாங்க. இல்லை சார், அது தவறான செய்தி. நாங்கள் மீட்டிங் 7ஆம் தேதி நடக்குது, செயற்குழு மீட்டிங்கில் எல்லாம் பேசி இந்த டெண்டரை எப்படி இப்போ இது பண்ணணுங்கிறதுக்காக தான் நாங்கள் போட்டிருக்கோம். அதை பற்றிலாம் நாங்கள் சொல்லலை சார், கொஞ்சம் தவறான செய்தியாக போயிடுச்சு, ஸ்ட்ரைக் பண்ணணுங்கிறதெல்லாம் நாங்கள் யார்ட்டையும் பேசலை அப்படின்னு.